ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்க்க போற டாபிக் டைம் அண்ட் ஒர்க்ல கிளாஸ் 4. ஃப்ரெண்ட்ஸ், இங்க நம்ம எது மாதிரி சம்ஸ் பார்க்க போறோம்னா, இப்போ 3 பேர் இருக்காங்க. இண்டிவிஜுவலா 3 பேர் ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது மாதிரி கான்செப்டை வச்சு தான் நாம இங்க சம் சால்வ் பண்ண போறோம். இந்த சம் சால்வ் பண்ண நமக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் தேவைன்னா, நமக்கு டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃபிசியன்சி இன்டூ டைம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன கிளாஸ்லயே பார்த்திருக்கோமா? அப்ப நம்மளுக்கு எஃபிசியன்சினா இந்த டைம் மல்டிப்ளிகேஷனா இருக்கு. ஈக்குவேஷன் சிறந்த டிவிஷனா மாறிடுவாங்களா? சோ அப்ப டோட்டல் ஒர்க் பை டைம். டைம்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த எஃபிஷியன்சி மல்டிப்ளிகேஷன் ஆக ஈக்குவேஷன் சிறந்த டிவிஷனா மாறிடுவாங்களா? சோ அப்ப நம்மளுக்கு டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சி. ஃப்ரெண்ட்ஸ், இங்க நமக்கு டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும்னா என்ன ரூல்? எல்சிஎம் ஆஃப் இண்டிவிஜுவல் டைமா. சோ எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளோட டோட்டல் ஒர்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எக்ஸாம்பிள் சம். இப்ப ஏ பி சின்னு 3 பேர் இருக்காங்க. ஏ பி சி. சோ ஏ வந்து ஒரு ஒர்க்கை 10 டேஸ்ல முடிக்கிறாங்க. பி வந்து ஒரு ஒர்க்கை 12 டேஸ்ல முடிக்கிறாங்க. சி வந்து ஒரு ஒர்க்கை 15 டேஸ்ல முடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டைம். அப்ப நம்மளுக்கு டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்க எல்சிஎம் மெத்தட் தான் யூஸ் பண்ண போறோம். சோ டோட்டல் ஒர்க். சோ எல்சிஎம் ஆஃப் நமக்கு 10, 12, 15. ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் வந்து பாத்தீங்கன்னா 60. சோ அப்ப நம்மளுக்கு டோட்டல் ஒர்க் வந்து 60. நெக்ஸ்ட் ஒவ்வொன்றுக்கும் நம்ம எஃபிசியன்சி கண்டுபிடிக்கணும். சோ எஃபிசியன்சி என்ன ஃபார்முலா? டோட்டல் ஒர்க் பை இண்டிவிஜுவல் டைம். அப்ப நம்மளுக்கு 60 ஏவோட எஃபிசியன்சி. சோ கேன்சல் ஆச்சுன்னா அப்ப 6 வருவாங்க. அகைன் 60 டிவைடட் பை 12 நமக்கு 5 தான் பியோட எஃபிசியன்சி. 60 டிவைடட் பை 15 நமக்கு 4 தான் சியோட எஃபிசியன்சி. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு அப்ப டோட்டலா ஏபிசி 3 பேரும் சேர்ந்து எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் பண்ணாங்க? ஃப்ரெண்ட்ஸ், அப்ப நம்மளுக்கு டைமுக்கு என்ன ஃபார்முலா? டோட்டல் ஒர்க் பை எஃபிசியன்சியா. இங்க டோட்டல் ஒர்க்னா என்ன? 60. எஃபிசியன்சினா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். 6 + 5 11, 11 + 4 15. ஃப்ரெண்ட்ஸ், இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா நமக்கு எல்லாருமே சேர்ந்து 4 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்களா? ஃப்ரெண்ட்ஸ், அப்ப நமக்கு இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்டை வச்சு தான் இப்ப நம்ம சம் சால்வ் பண்ண போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் சம். ABC can complete a piece of work in 20, 12 and 28 days respectively. If all work together, the approximate number of days to complete the work will be. Friends, அப்ப நம்ம 3 பேர் கொடுத்திருக்காங்க. 3 பேர் கொடுத்தாவே நாம வந்து LCM மெத்தட் தான். சோ அப்ப A, B, C. சோ 20, 12, 28. ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்துக்கும் LCM. சோ இங்க பாருங்க, இந்த 20 வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 4 into 5 எழுதலாம். 12 வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 3 into 4 எழுதலாம். 28 வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 7 into 4 எழுதலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நமக்கு எல்சிஎம்னா எல்லா நம்பர்ஸும் இன்க்ளூட் ஆகும். இப்போ என்ன நம்பர்லாம் இருக்காங்க? 4 இருக்காங்க, 5 இருக்காங்க, நெக்ஸ்ட் 3, அப்புறம் 7. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட எல்சிஎம். ஸோ அப்போ 4 5s are 20, 20 3s are 60, 60 is answer 420. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம எஃபிசியன்சி. எஃபிசியன்சினா ஸோ நமக்கு டோட்டல் ஒர்க் பை இண்டிவிஜுவல் டைம். அப்போ நம்மளுக்கு 420 டிவைடட் பை 20 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 21 வருவாங்க. 420 டிவைடட் பை 12 வந்து பாத்தீங்கன்னா 35. 420 டிவைடட் பை 28 போச்சுன்னா ரிமைனிங் 15 இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இப்போ நம்மளுக்கு இண்டிவிஜுவல் டைம் ஆஃப் எல்லாரும் சேர்ந்து பண்றாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? டோட்டல் ஒர்க் பை எஃபிசியன்சி. இங்க டோட்டல் ஒர்க் வந்து 420. ஃப்ரெண்ட்ஸ், எஃபிசியன்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். 35 + 15 50, 50 + 21 71. ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா அப்ராக்சிமேட்டா 6 days வருவாங்க. ஆப்ஷன் A is our answer. Next sum. If A, B and C can do a work in 6 days, 9 days and 11 days respectively, then working together, how many days will they take to do the work? ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு அப்ப 6, 9, 11. ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்துக்கும் எல்சிஎமா. ஓகே, நமக்கு 6 வந்து எப்படி எழுதலாம்? 2 into 3 எழுதலாம். 9 வந்து 3 into 3 எழுதலாம். 11 வந்து 11. எல்சிஎம் நமக்கு எல்லா நம்பர்ஸுமே இருக்கணுமா? ஓகே, சோ 2. சோ இங்க ஒரு 3. சோ இந்த 3 ஒரு 3 போயிட்டாங்க. அப்ப இன்னொரு 3, இன்னொரு 11. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு 2 3s are 6, 6 3s are 18, 18 into 11 நமக்கு 198. ஓகே, இப்போ நம்மளுக்கு எஃபிசியன்சி. எஃபிசியன்சினா என்ன ஃபார்முலா? டோட்டல் ஒர்க் பை டைம். சோ அப்போ 198 by 6. சோ நமக்கு 33 வருவாங்க. 198
by 9. 2 11 22. 198 by 11. Friends 11 போயிட்டாங்கன்னா 3 3s are 9, 9 2s are 18. Friends இதுதான் நம்மளோட efficiency. Next time. Time of A plus B plus C. Combine பண்ணி கேக்குறாங்க. அப்ப நம்மளுக்கு formula total work by efficiency. So நமக்கு 198 divided by எல்லாத்தையும் add பண்ணிக்கிறோம். So நமக்கு 22 plus 18 னா 40. 40 plus 30 70. 73 வருவாங்களா? Okay, 73. Friends இதை fraction convert பண்ணா நமக்கு 2 times. So 2 times 3 times வந்து பாத்தீங்கன்னா 200 போயிடுவாங்க. நமக்கு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா D தான் 2 times இருக்காங்க. அப்ப நம்மளுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் 252 divided by 73 வருவாங்க. Okay, next one. A tire has 3 punches. The first puncture alone would have made the tire flat in 14 minutes. So அப்ப first tire வந்து 14 minutes. The second alone would have done it in 28 minutes. The third alone would have done it in 56 minutes. Friends, அப்ப நம்ம LCM. So பார்த்தாவே சொல்லிடலாமா 14, 28, 56க்கு நமக்கு 56 தான் LCM. Next இதான் 56 தான் நம்மளோட total work. அப்புறம் efficiency. Efficiency னா total work divided by time. 56 divided by 14 என்ன 4. 56 divided by 28 என்ன 2. 56 divided by 56 என்ன 1. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு எல்லா டயருமே அட் அ டைம்ல பஞ்சர் ஆனா எவ்வளவு டைம் எடுத்துன்னு கேக்குறாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு டைம் ஆஃப் ஃபர்ஸ்ட் பிளஸ் செகண்ட் பிளஸ் 3. ஸோ ஃபார்முலா டோட்டல் ஒர்க் பை எஃபிசியன்சி. ஸோ அப்போ 56 தான் டோட்டல் ஒர்க் எஃபிசியன்சி. 4 plus 2 6. 6 plus 1 7. ஃப்ரெண்ட்ஸ் இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா நமக்கு 8 minutes வருவாங்க. ஆப்ஷன் டி இஸ் அவர் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க ஜஸ்ட் இதை மட்டும் போட்டு இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் தேவையில்லை. டைரக்டா நீங்க ஸோ டோட்டல் ஒர்க் 56 டிவைடட் பை எஃபிசியன்சி 6 plus 1 7. தென் ஸ்ட்ரைட்டாவே நம்ம இப்படி குயிக்கா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சம். A can do 1/4 of work in 10 days. ஸோ அப்ப பாருங்க A வந்து 1/4 ஒர்க் வந்து 10 days. அப்போ 1 ஒர்க் வந்து 4 அன்சைட் போச்சுன்னா மல்டிபிளிகேஷனா. ஸோ அப்போ A வந்து 40. நெக்ஸ்ட் B வந்து 40%. 40%னா 40 divided by 100 எழுதலாமா? ஃப்ரெண்ட்ஸ் இதை 20ல ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 2 divided by 5. 2 divided by 5 பார்ட் வந்து 12. ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நமக்கு 1 பார்ட் தேவை. ஸோ இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 6. 5 அன்சைட் போச்சுன்னா மல்டிபிளிகேஷன் 30. ஸோ அப்போ 1 பார்ட் வந்து 30. நெக்ஸ்ட் C பாருங்க 1/5 ஆஃப் த ஒர்க் இன் 4 days. 5 அன்சைட் போச்சுன்னா மல்டிபிளிகேஷன் அப்போ 1 வந்து 20. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஸோ ABC 40, B வந்து 30, C வந்து 20. ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் வந்து பாத்தீங்கன்னா 120. 120 தான் நம்மளோட டோட்டல் ஒர்க். இப்போ எஃபிசியன்சி கண்டுபிடிக்கணும். ஸோ 120 டிவைட் பை 40 என்ன 3. 120 டிவைட் பை 30 4. 120 டிவைட் பை 20 6. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டுகெதர்னு கேட்கறாங்க. அப்போ டைம். ஸோ A பிளஸ் B பிளஸ் C. ஸோ நமக்கு டோட்டல் ஒர்க் பை எஃபிசியன்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ 6 plus 4 10. 10 plus 3 13. ஃப்ரெண்ட்ஸ் டேபிள்ஸா. ஸோ நமக்கு 9 தான் 117 வருவாங்க. ரிமைனிங் 3. 9 3 by 13. ஆப்ஷன் B இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். A can do a piece of work in 14 days. B can complete the same work in 28 days. And C can do it in 42 days. In how many days can A, B, C together complete the work? Friends, இதுவும் ஒரு பேசிக் சம்மா. ஸோ 14, 28, 42. ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு எல்சிஎம். ஸோ பாருங்க 14 வந்து நம்ம எப்படி எழுதலாம் 7 into 2. 28 வந்து 7 into 4. 42 வந்து 7 into 6. ஃப்ரெண்ட்ஸ் எல்லா நம்பர் இருக்கணும் அதானே எல்சிஎம். ஸோ எல்லாத்துலயும் 7 இருக்காங்க. 7 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 2, 4, 6க்கு இதுக்கு என்ன எல்சிஎம் 2, 4, 6க்கு 12 எல்சிஎம். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான். 7 into 12 84 தான் நம்மளோட எல்சிஎம். நெக்ஸ்ட் எஃபிசியன்சி. எஃபிசியன்சினா டோட்டல் ஒர்க் by individual time. So அப்ப 84 divided by 14 நமக்கு 6. 84 divided by 28 3. 84 divided by 42 2. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு டைம் கேக்குறாங்க. So time of A plus B plus C. So total work வந்து பாத்தீங்கன்னா 84. by efficiency எல்லாத்தையும் ஆட் பண்ணா 6 plus 3 9. 9 plus 2 11. ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபிராக்ஷனுக்கு கன்வெர்ட் மிக்ஸ்டு ஃபிராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணா 7. 77 வருவாங்க. 7 divided by 11. So option B is our answer. Next sum. Friends, இந்த sum கொஞ்சம் டிஃப்ரெண்ட்.
Disha takes 12 hours to copy 75 pages, while Mohit can copy the same page in 10 hours. How many hours will it take for them to copy 150 pages if they work together? Friends, நம்மளுக்கு இப்ப திஷா வந்து பாத்தீங்கன்னா 12 hours. ஓகே, மோஹித் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 10 hours. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப ரெண்டு பேர் மட்டும் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? இதை நம்ம எப்படி வேணாலும் சால்வ் பண்ணலாம். ரெண்டு மெத்தடுமே சால்வ் பண்ணலாம். இப்ப ஃபார்முலா மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க? 75 பேஜஸ். ஃபார்முலா a into b divided by a plus b. ஸோ நமக்கு 12 into 10. ஸோ a plus b. ஸோ 12 plus 10 நமக்கு 22. ஃப்ரெண்ட்ஸ், இதை 2 ஆல கேன்சல் பண்ணா 11, இதை 2 ஆல கேன்சல் பண்ணா 6. ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்மளுக்கு 60/11 எத்தனை பேஜஸ்? 75 பேஜஸ். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு 75 பேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா 60/11 ஹார்ஸ்ல முடிப்பாங்க. ஆனா நம்மளுக்கு கொஸ்டின் என்ன? இங்க 150 பேஜஸ்ங்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்மளுக்கு 150. ஃப்ரெண்ட்ஸ், இங்க என்ன கான்செப்ட்னா இப்ப இந்த இடத்துல எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஓகே, சோ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணாலும் நமக்கு சேம் ஆன்சர் தான் வரும். இல்லைன்னா இங்க பாருங்க, இப்ப இந்த சைடு நம்ம 2 ஆல மல்டிபிள் பண்ணா 150 வராங்களா? அப்ப நம்மளுக்கு இந்த சைடு நம்ம 2 ஆல மல்டிபிள் பண்ணுமா? சோ அப்ப நம்ம எப்படி எழுதலாம்? 60/11 into 2. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு 120 divided by 11. ஃப்ரெண்ட்ஸ், இதை சால்வ் பண்ணா நமக்கு 10 டைம்ஸ் வருவாங்களா? சோ அப்ப 10 divided by 11. ஆப்ஷன் சி இஸ் அவர் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் மெத்தட், இப்ப நம்ம ட்ரீ மெத்தட் கூட போடலாம். சோ பாருங்க, திஷா, மோஹித். சோ திஷா வந்து பாத்தீங்கன்னா 12, மோஹித் வந்து 10. ஃப்ரெண்ட்ஸ், ட்ரீ மெத்தட்ல. சோ இப்ப பாருங்க, இதுக்கு எல்சிஎம். சோ 12க்கும் 10க்கும் என்ன எல்சிஎம்? 60. இதுதான் நம்மளோட டோட்டல் ஒர்க். அப்ப நம்மளுக்கு எஃபிஷியன்சி தேவை. சோ 60 divided by 12 5, 60 divided by 10 6. ஃப்ரெண்ட்ஸ், அப்ப நம்மளுக்கு 75 பேஜஸ் எப்படி முடிக்கிறாங்க? டைம், டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சி. 5 plus 6 11. இப்போ நம்மளுக்கு 150 பேஜஸ் தேவை. சோ அப்ப இந்த சைடு 2 ஆல மல்டிபிள் பண்ணா, சோ நம்ம இந்த சைடு 2 ஆல மல்டிபிள் பண்ணுமா? அதானே இந்த எக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி பண்ணாலும் நமக்கு 120 divided by 11 வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, இப்ப வந்து ஏன் இங்க 2 ஆல மல்டிபிள் பண்றோம்? சோ இப்ப இங்க 2 ஆல வரலினா அப்ப என்ன பண்றது? சோ அது மாதிரி டைம்ல நார்மல் மெத்தட் தான். 75 பேஜஸ் 60 divided by 11. சோ 150 பேஜஸ் இங்க என்ன? சோ இங்க நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இங்க நம்ம நார்மலா கிராஸ் மல்டிப்ளை பண்ணாவே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்ப பாருங்களேன், சோ இங்க என்ன கான்செப்ட்னா, சோ எக்ஸ். சோ இந்த எக்ஸ் நம்ம இந்த சைடு கொண்டு போயிட்டா, இப்ப எல்லாமே டிவிஷன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இப்ப நம்மளுக்கு இந்த எக்ஸ் தேவை. சோ எக்ஸ் ஆன் சைட் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன். அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 150 இன்சைட் வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன். சோ அப்ப 60 divided by 11 into 150 எழுதலாமா? இந்த 75 மல்டிப்ளிகேஷன் இருக்காங்க. ஈக்குவேஷன் இன்சைட் வந்தா டிவிஷனா? ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, சோ இதுவும் 2 டைம்ஸ். சோ அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 120 divided by 11. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்படியும் இந்த சம் சால்வ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.